வணக்கம் ஓவியா. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று காலையே அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ள நிலையில் இன்று சென்னையில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று காலை முதலே மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து அடுத்த 2 தினங்களில் விலகக்கூடும். அதே சமயம் வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள், கேரளா, தெற்கு உள் கர்நாடகா, தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் நாளை தினத்தில் துவங்கக்கூடும் என்றும், மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் குமரிக்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும், இதன் காரணமாக வரும் 19ஆம் தேதியிலிருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா, கர்நாடகா பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், குறிப்பாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில், அதன்படி கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகாசி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியாவின் ஜூன் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பெய்யும் மழை தென்மேற்கு பருவமழையாக, அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழையாகவும் பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை நம்பியே இருந்தாலும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தான் அதிகமாக பெய்யும். அதன்படி இன்று எண்ணூரில் 18 சென்டிமீட்டரும், கத்திவாக்கத்தில் 11 சென்டிமீட்டரும், விம்கோ நகர் மற்றும் மணலியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று காலை முதலே சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில், சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நாளைய தினம் இருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில், இன்று சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவதால் சென்னையில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. ஓவியா.